தவேக தலைவர் விஜயும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மதவெறி அரசியலை பரப்பும் சனாதன கும்பலை கண்டிப்பதாக கூறி விசிக சார்பில் மதுரையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கண்டன உரையாற்றிய திருமாவளவன் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதாக உறுதியளித்து 10 ஆண்டுகளாக கிடப்பில் போட்டதாக ஒன்றிய அரசை குற்றம் சாட்டினார். திமுக அரசு போராடிய பின்னரே வேலையை தொடங்கியதாக கூறிய அவர், எய்ம்ஸுக்காக என்றைக்காவது இந்து அமைப்புகள் போராடியது உண்டா? திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றிவிட்டால் எய்ம்ஸ் வந்துவிடுமா என்று சரமாரியாக கேள்வி எழுப்பினார். திருப்பரங்குன்றம் அயோத்தியாக மாறும், அதற்கு என்ன பொருள்? யாரை மிரட்டுகிறீர்கள்? அயோத்தியிலே பாபர் மசூதியை இடித்ததை போல் இங்கே சிக்கந்தர் தர்காவை இடிப்போம், அதுதான் அதற்கு பொருள். தர்காவை இடமாற்றி வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் இடித்து தகர்ப்போம், அதுதானே அதற்கு பொருள். சிறுத்தைகள் இருக்கிற வரையில் அதற்கு ஒருபோதும் இங்கே இடம் கொடுக்க மாட்டோம், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ மேடைக்கு பேசுகிறேன் என்று எண்ணாதீர்கள். RSS என்பது இந்துக்களுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு இல்லை என்றும் அது பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் என்றும் கூறிய திருமாவளவன், அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், தமிழிசை, பொன்னார் ஆகியோர் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். அத்துடன் பிராமண கடப்பாரியை கொண்டு திராவிடத்தை இடிப்போம் என சீமான் சொன்ன பின்னர்தான் பூனைக்குட்டி வெளியே வந்தது தெரிகிறது என்று திருமாவளவன் சாடினார். நீ திமுகவை வீழ்த்துவதற்காக மட்டும் போராடவில்லை, பெரியார், அம்பேத்கர் பேசிய அரசியலையும் சேர்த்து வீழ்த்துவதற்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள். தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பிரபாகரன் பெயரை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கணக்கு போட வேண்டாம், சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் திருப்பரங்குன்றம் பிரச்சனை என்பது இந்து மக்களின் பிரச்சனை இல்லை என்று கூறிய திருமாவளவன், இது RSSின் அஜெண்டா என்று தெரிவித்தார். இந்தியா முழுவதும் இடிக்கப்பட வேண்டிய மசூதிகள், தர்காக்களை RSS கணக்கெடுத்து வைத்துள்ளதாகவும் அந்த திட்டத்தில் ஒன்றுதான் திருப்பரங்குன்றம் என்றும் அவர் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் அவன் உடனடியாக தலையிடுவதற்கு காரணம், அது இந்து பெரும்பான்மை மக்களின் கோரிக்கை அல்ல, அது RSS செயல் திட்டம். அவன் கணக்கெடுத்து வைத்திருக்கிறான். தமிழ்நாட்டிலே மொத்தம் 175 மசூதிகளை அடையாளம் கண்டு வைத்திருக்கிறான், தர்காக்கள் உட்பட. தமிழ்நாட்டு மண்ணில் மதவெறி சக்திகளின் திட்டம் ஈடுபடாது என்றும் பெரும்பான்மை இந்துக்கள் திமுக அரசையே ஆதரிப்பதாகவும் கூறிய திருமாவளவன், சனாதானத்தை எதிர்க்க வேண்டும், சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே திமுகவுடன் தாம் நிற்பதாகவும் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.